சரி ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க tan இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஃபங்க்ஷனை கொடுப்பாங்க. லைக் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போடுவேன், எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு சொல்லிட்டு நீ போடுவேன். ஓகேவா? இந்த இடத்துல 2 tan அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் காஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறான். ஓகேவா? காஸ் எக்ஸுங்கிறது வந்து ஏதோ ஒரு காமனாக இருந்துச்சுன்னா அப்போ அதை வந்து சொல்லுவேன். ஓகேவா? அப்போது உனக்கு எக்ஸும் ஒய்யும் சேமாக இருந்துச்சுன்னா அப்போது உனக்கு என்ன எழுதுவேன்? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸு 2 இன்ட்டு எக்ஸு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்படின்னு எழுதுவியா? அப்போது இந்த இடத்துல இருக்கிறத எப்படி எழுதுவேன்? 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? எக்ஸு ஒய்ங்கிறது வந்து ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா இப்படி எழுதலாமா? அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் கொண்டு வரலாமா? 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இங்கே எக்ஸுங்கிறது வந்து காஸ் எக்ஸு. அப்போ காஸ் எக்ஸ் போடும்போது உனக்கு என்ன இங்கேயும் டேனில் தான் வந்து நிற்கிது. அப்போ இந்த ஃபார்முலாவை tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யில் தான் வரும் அப்படிங்கிறத நான் இங்கே உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? புரியுதாம்மா? கொஸ்டினை பார்த்தோன்னே உனக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல டேனுன்னு வந்திருக்கு. டேனுன்னு வந்தாலே இந்த பயபுலை இவனை ஒன்று tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இங்கே ப்ளஸில் இருக்கலாம், இல்லை மைனஸில் இருக்கலாம். நீ tan இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் டேனு இன்கேஸ் காட்டில் கேட்டிருக்கான் அப்படின்னா ரொம்பலாம் யோசிக்காத, tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிடு. ஓகேவா? டேனு காட்டு அப்படின்னு வந்தாலே ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா இவன் தாங்க. இவனை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸு. அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ எடுத்து நம்ம போட வேண்டியதான். 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா காஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ காஸ் எக்ஸ் எடுத்து போட வேண்டியதான். அப்போது காஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு காஸ் எக்ஸு 1 மைனஸ்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதான். ஓகேவா? இப்போ இப்படி எழுதிட்டீங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்கான். tan இன்வர்ஸ் ஆஃப் கொசிகன் எக்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ 2 இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் கொசிகன் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். 1 மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. தென் இன்னொரு விஷயம் சொல்லலாம். இப்போது டேனும் இங்கே த்ரூ அவுட்டெல்லாம் மல்டிபிள் பண்ணால் இவனும் கேன்சல் ஆகிடுவான், இவனும் கேன்சல் ஆகிடுவான். ஓகேவா? அப்போது 2 இன்ட்டு கொசிகன் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் எக்ஸு டிவைடட் பை 1 மைனஸ் கொசிகன் எக்ஸு. இப்போ இந்த டூவும் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு கொசிகன் எக்ஸ்ன்னு இருக்குது. கொசிகன் எக்ஸை எப்படி எழுதுனான்னா என்னால் ஜென்ரல் டேர்மில் எப்படி எழுதுவேன் கொசிகன் எக்ஸை? சொல்லுங்கள் யாராவது. கொசிகன் எக்ஸை எப்படி எழுதலாம்? 1/sin எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ அதனால் 1/sin எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். 1/sin எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்போது கீழே இங்கே இருக்கிறவனவன் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், இங்கே இருக்கணும் இங்கே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு தென் சைன் எக்ஸு காஸ் எக்ஸு. நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும். sin ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு அப்படிங்கிறத வந்து நம்ம 1ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இதை வந்து sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? எழுதக்கூடாதா? இது 2 இடத்துல இருக்கான். இங்கேயும் இருக்கான். அப்போ நான் வந்து இங்கேருந்து ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துடுறேன். சரியா? லைக்கு sin ஸ்கொயரு எக்ஸு மைனஸு sin எக்ஸு காஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 0. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைனை மட்டும் காமனாக எடுக்கிறேன், sin எக்ஸை மட்டும் காமனாக எடுக்கிறேன். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? sin எக்ஸு மைனஸு காஸ் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறதுல இப்போ எனக்கு வந்து இந்த 2 ஈக்குவேஷனும் எனக்கு பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவேட் ஆகுது. அப்படி 0க்கு ஈக்குவேட் ஆகுதுன்னா அப்போது எனக்கு ஏதோ ஒரு ஆள் வந்து 0வாக இருப்பான் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு. ஒன்று இவன் 0வாக இருக்கணும், இல்லை இவன் 0வாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே 0வாக இருக்கலாம். ஓகேவா? அப்போது sin x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி வரலாம். அண்ட்
sin x மைனஸ் காஸ் எக்ஸு அப்படிங்கிறது வந்து நமக்கு 0வாக வரலாம் அப்படிங்கிறது வந்து இது மூலயமா நமக்கு தெரியப்பட்ட வந்த விஷயங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து சைன் எப்போல்லாம் 0 ஆவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், எப்போல்லாம் 0 ஆவான்? பையே 2πa, இந்த இடத்துல மைனஸ் பையே மைனஸ் 2πa. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் எப்போல்லாம் 0 ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்பை, அதாவது இன்டீஜர் வந்து எல்லா இடத்துலையும் பை எங்கெல்லாம் வரானோ அந்த இடத்துலலாம் எனக்கு வந்து 0 ஆயிடுவான். அப்போ சைனை பொறுத்த வரைக்கும் என்பைஏ, n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகேவா? இது புரிஞ்சா? என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் இவன் வந்து எப்போல்லாம் 0 ஆவான், சைனும் காசும் எப்போல்லாம் 0 ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, சைனும் காசும் எப்போல்லாம் ஈக்குவலாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அது எப்போல்லாம் ஈக்குவலாக வருவான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவலாக வருவான் அப்படின்னா டயக்ராமேட்டிக்காகவும் யோசிக்கலாம், இப்படியும் யோசிக்கலாம். இது வந்து சைன் ஃபங்க்ஷனு. லைக் இவன் வந்து காஸ் ஃபங்க்ஷனு. ரெண்டு விதமாக யோசிக்கலாம், நான் ரெண்டு விதமாகவும் சொல்லி கொடுக்குறேன். போட்டிருக்கேன். எப்போலாம் ஈக்குவலாக வருவான்? ஏதாவது ஐடியா? எனக்கு வந்து சைனை பொறுத்த வரைக்கும் 0 எடுப்பான், காசை பொறுத்த வரைக்கும் 1 எடுப்பான். ஓகேவா? அதே வந்து இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல π/2, அதாவது π/2க்கு முன்னாடி, ஓகேவா, π/4, இதில் ரெண்டுமே எனக்கு வந்து 1 எடுத்திருப்பான். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு π/4, அந்த π/4ன்னு அந்த வேல்யூ எடுக்கும்போது எனக்கு 1 எடுத்திருப்பான். அதே மாதிரி தான் த்ரூ அவுட்டாக உள்ள எல்லா இடத்துலையும் π/4 அப்படிங்கிற இடத்துல வந்து த்ரூ அவுட்டாக 1 எடுத்திருப்பான். ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், சைனை வந்து இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறேன். sin x இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிவைடட் பை காஸ் எக்ஸால் நான் எடுத்து பண்ணுறேன். ஓகேவா? காஸ் எக்ஸால் த்ரூ அவுட்டாக நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இங்கே 1 வந்துடுவான், இங்கே வந்து காஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்போது இங்கே tan எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். tan வந்து எப்போ 1 எடுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் tan வந்து எப்போ வந்து 1 எடுப்பான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா tan π/4 வந்து உங்களுக்கு 1 எடுப்பான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ டேனை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக என்ன பண்ணியிருப்பேன், இந்த ஒரு பர்டிகுலர் -π/2லேருந்து +π/2க்குள்ளே இது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல். அதே மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் இன்டர்வல்லையும் உங்களுக்கு வந்து லைக் 1 எடுத்திருப்பான்ல. இந்த π/4ல் உங்களுக்கு வந்து 1 எடுத்திருப்பான். இப்படி இன்ஃபினிட்டி இப்படி நோக்கி போயிருப்பான், இப்படி நோக்கி போயிருப்பான். அதே மாதிரி எல்லா டேனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பார்ஷியலாக அந்த இன்டர்வல் இருக்குல்ல, இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல்னு சொல்லிட்டு த்ரூ அவுட்டாக ஹோல் ஆரே கவர் பண்ணுவான்ல. ஸோ அப்போ எல்லா π/2 மல்டிபிள்லையும் இவன் வந்து 1 எடுத்திருப்பான். இந்த இடத்துல வந்து திரும்பி இந்த இடத்துல 1 எடுத்திருப்பான். ஓகேவா? ஸோ அதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி எடுக்கணும்னா ஈச் nπலையும், ஏன்னா நான் த்ரூ அவுட்டாக nπ ப்ளஸ் π/4 எல்லா இன்டர்வலையும் எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸில் இவன் வந்து tan வந்து 1 எடுப்பான் அப்படிங்கிற விதமாகவும் நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? இந்த கொஷின் புரிஞ்சா? ஹலோ, லாஸ்ட்டாக இந்த மாதிரி எழுதிட்டு அண்டு nπ ப்ளஸ் π/4, ஏன்னா நான் எனக்கு 2 ஈக்குவேஷனு, அந்த 2 ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் எடுத்து எழுதுனா முடிஞ்சு போச்சு. சரி, 9ஆவதுல 2வது கொஷினு இது நீங்கள் தான் போடுவீங்க, நான் போட மாட்டேன். சரி, 4வது கொஷின், 9ஆவது 4வது கொஷின் வந்து நீங்கள் தான் போட போகிறீங்க. பேனா கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயந்தான். இப்போ தான் அதுக்கான இந்த சம்பளையே வந்து உங்களுக்கு ஹிண்ட்டும் கொடுத்தேன் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு. அப்படியே போடுங்க பார்ப்போம். ரொம்பலாம் இல்லை, என்ன காட் இன்வெர்ஸை எப்படி எழுதுவேன், அதை டேனுக்கு எப்படி மாற்றி எழுதுவேன், இந்த ஐடியா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரியா? இப்போ இதை இப்படி எழுதலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இது எக்ஸாக இருக்கிறது 1/x எழுதுகிறேன். இங்கே x + 2ஆக இருக்கிறது வந்து 1/x + 2ஆக எழுத போகிறேன். ஓகேவா? அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதலாம் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன், ஏன்னா தெரியாமல் எழுதிட்டேன். ஸோ எப்படி எழுதியிருக்குன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப்
1/x + 2 இஸ் ஈக்குவல் டு π/12 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தாங்க என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய். தெரியும் தானே? ம், தெரியுமா தெரியாதா? நான் கேட்குறேன். இதுக்கு மேலே வந்து போட்டால் போடுவல, நான் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன். x + 2 மைனஸ் எக்ஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போது x² + 2x + 1 டிவைடட் பை எக்ஸு. ஓகே, இந்த இடத்துல இவனை பண்ணிட்டேன். கீழே டிவைடில் இவன் போகணும் பண்ணிட்டேன். x² + 2x அப்படிங்கிறது இங்கே கீழே இருந்திருப்பான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தோன்னா x² + 2x அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ இவனையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடுவீங்க. கேன்சல் பண்ணிட்டு இவனையும் கேன்சல் பண்ணிடுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து π/2ன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இங்கே tan இருந்திருப்பான். ஓகேவா? என்ன பண்ணுறதுன்னு தெரியுதா? இது வந்து டிவைடு கீழே போட மறந்துட்டேன். அதான் இங்கேருந்து இங்கே மல்டிபிள் பண்ண, இங்கேருந்து இதை மல்டிபிள் பண்ணேன், இங்கேருந்து மல்டிபிள் பண்ணேன். x + 2 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை கீழே இருக்கிறவனை இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். தென் அதுக்கப்புறமா இங்கே இருக்கவனை மல்டிபிள் பண்ணி இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன். அதான் x² + 2. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு +1ன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஓகேவா? அது +1ங்கிறது வந்து இந்த இடத்துல நான் போட்டுட்டேன். x², இந்த +1 இங்கே சொல்லிட்டு எழுதிட்டு கீழே டினாமினேட்டர் இங்கே எழுதிட்டேன். இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால இவனையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ்னு இருக்குது. த்ரூ அவுட்டாக நான் டேனால் நான் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே என்ன கிடைப்பான், 2 டிவைடட் பை கீழே இருக்க அந்த ஃபேக்டர் கிடைக்கும். அப்படி தானே? அப்போது இப்போ எனக்கு என்ன கிடைப்பான், 2 டிவைடட் பை x² + 2x + 1 இஸ் ஈக்குவல் டு tan π/12ன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிடச்சிருக்குன்னா அப்போ இது என்ன டிகிரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்ல. அப்போது 180 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கொண்டு வரேன். அப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2ஆல்னா அப்போ 90A, அப்போ 6. திரும்பி 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30, இங்கே வந்து 2ன்னு கிடைக்கும். திரும்பி 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ எனக்கு 15 டிகிரின்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? tan 15 டிகிரி அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு இவன் வந்து ஏதாவது மாற்றி கொண்டு வர முடியுமா, ஃபேக்டர் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இங்கே ஒன்று இருக்கான், இங்கேயும் ஒன்று இருக்கான். ஸோ 1, எனக்கு இங்கே வந்து 2 கிடைக்கணும். அப்போ 2 கிடைக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 × 1 1 அப்படின்னு சொல்லிட்டு 1 × 1 1 1 + 1 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா x + 1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இடத்துல எனக்கு tan 15 இருக்குது. tan 15ஓட எக்ஸாக்டான வேல்யூ நமக்கு தெரியணும். ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு 0, 30, 60, 45, 90 அந்த மாதிரி டிகிரி தான் எனக்கு தெரியும். ஆனால் tan 15க்கு நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க்காக இருக்கும். ஓகேவா? இப்போது tan 15 அப்படிங்கிற டிகிரியை இப்போ நான் எப்படி எழுதணுன்னா, லைக் tan ஆஃப் இதுக்கு நியரஸ்ட் டிகிரி அப்படி யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? நியரஸ்ட் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வருவான். ஓகேவா? 30 டிகிரிலேருந்து இவனை மைனஸ் பண்ணால் எனக்கு திரும்பி அதனவோ எனக்கு 15 டிகிரி தான் கிடைக்கும். அப்போது இவனை யூஸ் பண்ணாத. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க டிகிரியை பார்க்குறேன். அதுக்கு பக்கத்தில் என்ன யார் இருக்கா, 45. ஓகேவா? 45 டிகிரிலேருந்து 30 டிகிரியை ரிமூவ் பண்ணால் எனக்கு வந்து இந்த டிகிரி எனக்கு நோண்டு. ஏன்னா 0, 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி வி ஆர் நோன் அபவுட் த வேல்யூஸ். எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேவா? அதனால் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி அப்படிங்கிறது வந்து எனக்கு நோண்டு டிகிரியை வச்சுக்கிட்டு இந்த டிகிரி நான் மைனஸ் பண்ணால் எனக்கு இது கிடைப்பான் தானே. 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி இவனை நான் மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த 15 டிகிரி கிடைப்பானா கிடைக்க மாட்டானா சொல்லுங்கள். இதை தான் இப்போ கொண்டு வர போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு tan AE மைனஸ் tan BE டிவைடட் பை 1 மைனஸ் அது இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ இங்கே ப்ளஸ் போடணும். ப்ளஸ்ஸு tan AE tan BE அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். இது வந்து எனக்கு நார்மல் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸுக்கு எழுதப்படுற ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதனால் நான் அந்த ஃபார்முலாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு tan A tan B tan A tan B இதுலேருந்து இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு கொண்டு வர போகிறேன். அப்போது tan ஆஃப் 45 டிகிரி மைனஸ் tan ஆஃப் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இங்கே 1 ப்ளஸ்ஸு
tan 45 டிகிரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், tan 30 டிகிரியும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அது எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. tan 45 டிகிரி என்னம்மா? tan 30 டிகிரிக்கு 1/√3. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிடுவீங்க. ஜஸ்ட் இதுக்கப்புறமா நம்ம மல்டிபிள் பண்ணாலே போதுமானது. √3 - 1 டிவைட் பை √3 கீழே இருந்திருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா √3 + 1 டிவைட் பை √3a. இந்த √3 இந்த √3 கேன்சல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிருப்பான்? √3 - 1 டிவைட் பை √3 + 1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா, இப்போ √3 - 1 டிவைட் பை √3 + 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கீழே இருக்க இது வந்து கான்ஜுகேட் பண்ணுறேன். கான்ஜுகேட் பண்ணால் இப்போ என்ன கிடைக்கும்? √3 - 1 √3 + -1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். இப்போ இவனை த்ரூ அவுட்டாக எடுத்து பண்ணச்சில் எனக்கு என்ன கிடைக்கும்னா 3a - 1 ஹோல் ஸ்கொயரு √3ன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் சேம் தானே. அப்போ √3 - ஹோல் ஸ்கொயரு தென் 3a - 1 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வருது. ஸோ 3a + 1 - 2 × √3 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிடச்சிருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல 4 - 2 × √3 டிவைடட் பை 2. இந்த இடத்துல 2 வந்து காமனாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 2 காமனாக எடுக்கிறேன். அப்போ 2 - √3a டிவைடட் பை 2 இந்த இவனை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா, கேன்சல் பண்ணால் எனக்கு ஃபைனலாக 2 - √3 அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து tan 15க்கான எக்ஸாக்ட் வேல்யூவாக இருந்திருக்கும். ஓகேவா, tan 15 டிகிரிக்கு இவன் தான் எக்ஸாக்டான வேல்யூ. ஓகேவா, இது வரைக்கும் tan 15 டிகிரி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போது நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 2x + 1 ஹோல் ஸ்கொயரு = tan 15 அப்படிங்கிறது நான் இங்கே எழுதிக்கிறேன். இங்கே வந்து tan வந்து 2 - √3ன்னு சொல்லிட்டு கிடைக்கிறான். இங்கேயும் 2 x + 1 ஹோல் ஸ்கொயரு. எனக்கு எக்ஸாக்டான சொல்யூஷன் கிடைக்கணும்லப்பா. அப்போ எக்ஸாக்டான சொல்யூஷன் கிடைக்குன்னா அப்போ அந்த x யார் அப்படிங்கிறது வந்து நான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேலே எனக்கு ஈஸி தான், ஜஸ்ட் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்படியே மாற்றி கீற்றி ஆன்சரை கொண்டு வர வேண்டியதான். ஓகேவா, இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், x² வந்து கீழே இருக்கான்ல அவனை வந்து மேலே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா, அதனால் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். x + 1 ஹோல் ஸ்கொயரு 2 டிவைட் பை 1 - √3 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. கீழே டினாமினேட்டர்னால திருப்பி கான்ஜுகேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கான்ஜுகேட் பண்ணும்போது 2 - √3a × 2 + √3a 2 + √3 திரும்பி நீ கான்ஜுகேட் பண்ணுவேன். x + 1 ஹோல் ஸ்கொயரு. இப்போது கீழே வந்து நீ பண்ணும்போது 2 × 2 + √3a டிவைடட் பை உனக்கு கீழே வந்து 4 - 3ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். அப்போது உனக்கு 1 இருக்கும். அப்போது x + 1 ஹோல் ஸ்கொயரு. இந்த இடத்துல பார்த்தோன்னா உனக்கு கீழே டினாமினேட்டர் வந்து 1 இருக்கும். மேலே வந்து 4 + 2 × √3ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குமா. அப்போது x + 1 ஹோல் ஸ்கொயரு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே இருக்க ஸ்கொயர் ரூட் இங்கே இருக்கானா, அது எதாவது பண்ண முடியுமா? இடத்துல பார்த்தீங்கன்னா 4 + 2 × √3 அப்படிங்கிறத வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே √3 போட்டால் திரும்பி √2 வந்து நிற்கும். ஏன்னா இங்கே இருக்க ஸ்கொயர் தூக்கி இங்கே கொண்டு வருவேன். கொண்டு வந்து ஃபைனலாக ஆன்சர் வர்றது வந்து இன்னும் தலைவலி பிடிச்சதாக இருக்கும். அதனால் நான் இதையே வந்து 4 ப்ளஸ், ஏன்னா இங்கே வந்து 3 + 1 + 2 × √3 அப்படின்னு நான் இங்கே எழுதிக்கிறேன். ஏன் எழுதுறேன்னா இங்கே ஹோல் ஸ்கொயரை வந்து கட் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து ஏயாக எடுத்துக்கோங்க, இவனை வந்து பியாக எடுத்துக்கோங்க. அப்போது √2 இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இதை இந்த மாதிரி எழுதலாமா? இப்படி எழுதுவியா? அதை தான் இங்கே மேலே கொஞ்சம் மாற்றி எழுதி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, ஸோ இங்கே ஹோல் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த வேலை பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஆன்சரை இப்படி கொண்டு வரேன். இது நீ நார்மலாக கொண்டு வரணும்னு நினச்சேன்னா இங்கே நீ திரும்பி x² + 1 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவேன். ஆனால் இந்த ரூட்டுங்கிறது வந்து அப்படியே தான் திரும்பி கேரி அவுட் பண்ணி வந்து நிற்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, ஸோ √3 + 1 x + 1 இந்த +1 இந்த +1 இங்கே இதாக இருக்கனால x = √3 அப்படிங்கிறது வந்து உன்னோட ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சாமா? இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இங்கே அப்படியே ஸ்டெப் இழுத்துட்டு போவோம். ஏன்னா இந்த இடத்துல உனக்கு கேன்சல் ஆகிறதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டேன்.
சரி, 10வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏற்கனவே போட்ட கொஸ்டின் தான். என்ன டேனை கொஞ்சம் கொடூரமாக கொண்டு வந்திருப்பான். ஆன்சர் முடிச்சிட்டிங்களா? என்னம்மா வந்துச்சு? வரலையா? இருங்கம்மா, நானும் அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். போட்டு சொல்கிறேன்.
எனக்கு வந்துருச்சுமா. சரி, நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்க? ஹலோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இந்த 2 பெரிய ஆளை முதல்ல எடுத்துக்கிட்டேன். இவனையும் முதல்ல எடுத்துக்கிட்டேன். சரியா? பட் என்ன தெரியுமா பண்ணேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிட்டு முதல்ல இப்படியே போட்டு ட்ரை பண்ணி கொண்டு வந்தேன். ஓகேவா? ட்ரை பண்ணி கொண்டு வரும்போது இவனையும் சம் பண்ணிட்டேன். 1 மைனஸு இதை பர்டிகுலர் வேல்யூவை போட்டேன். எனக்கு ஃபைனலாக இந்த மாதிரி வந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நான் அப்படியே இதை கொண்டு வந்துகிட்டே இருந்தேன். ஜஸ்ட்டு பாருங்கள். இவனையும் கேன்சல் பண்ணிட்டு 2x, அதுக்கப்புறம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக நோட் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸுங்கிறது வந்து a/b. ஓகேவா? ப்ளஸ்ஸு இங்கே a மட்டும் இருக்கான். அப்போ எடுத்து எழுதும் போது இவனையும் சேர்த்து எழுதணும். மேலே இருக்க ஆளை மட்டும் வச்சு எழுதுனா நம்ம ஆன்சர் வராது. ஓகேவா? இந்த இடத்துல இவனை நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இவனை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். நம்ம எப்போ போல் a + b அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு 1 மைனஸு இந்த வேல்யூவை எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இதில் உங்களுக்கு நீங்கள் எதில் தப்பு பண்ணீங்கன்னு கொஞ்சம் அப்படியே உங்கள் நோட்டை அப்படியே பாருங்கள். தென் அதுக்கப்புறமா ஃபைனலாக இங்கே கேல்குலேஷனில் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நான் இங்கே மல்டிபிள் பண்ணும்போதும், அதுக்கப்புறமா இங்கே வந்து இது நியூமரேட்டராக இருக்குது. இதை நான் மல்டிபிள் பண்ணும்போதும் எனக்கு நான் வந்து மல்டிபிள் பண்ணி அதை இங்கே கொண்டு வந்து அதுக்கப்புறமா கேன்சல் அவுட் பண்ணி ஃபைனலாக வந்து ஆன்சர் இந்த மாதிரி கொண்டு வந்தேன். tan இன்வர்ஸும் இருக்குது, tan இன்வர்ஸ்னு இருக்குது. ஸோ ஓவராலாக டேனெல்லாம் மல்டிபிள் பண்ணி இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்து நான் ஃபைனலாக இந்த மாதிரி நான் கொண்டு வந்தேம்மா. இது உங்களுக்கு ஓகேவா? புரிஞ்சுதா? ஜஸ்ட்டு பாருங்கள், எதில் தப்பு பண்ணீங்கன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் வந்தாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நார்மல் கால்குலேஷன் தான். இந்த சம்மை நீங்கள் ஒரு தடவை தனிப்பட்டு போட்டு பாருங்கள். ஏன்னா மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபைனலாக கொண்டு வந்துட்டேன். எனக்கு கொஷின் என்னவோ கேட்டிருந்தேன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன், எத்தனை சொல்யூஷன் வரும். எனக்கு வந்து ஃபைண்ட் த சொல்யூஷன் மட்டும் கேட்டிருந்தானா எனக்கு ஓகே, சொல்யூஷனை மட்டும் எடுத்து எழுதிடுவேன் இந்த ஈக்குவேஷனுக்கு. இவன் தான் என்னோடய சொல்யூஷனு. இது ஃபஸ்ட்டு சொல்யூஷனு, செகண்ட் சொல்யூஷனு அண்ட் தேர்ட் சொல்யூஷன்ட்டு 1/2 -1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். ஆனால் நம்பர் ஆஃப் சொல்யூஷனால் அதோட நம்பர் எத்தனை கவுண்ட்டுன்னு எழுதணும், அந்த கவுண்ட்டு தான் இங்கே 3 அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா?